வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோவில் கட்டப்படும் என்று அந்த அஜெண்டாவோடு தேர்தலிலும் கூட அதை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்தே வாக்குகளை கேட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது இன்றைக்கு பாஜக. இந்த தளத்தில் மீண்டும் கூட அவ்வப்பொழுது இந்த ராமர் கோவில் விவகாரம், பாபர் மசூதி விவகாரத்தை மையப்படுத்தி பல்வேறு சர்ச்சைகளும் கருத்துக்களும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன இந்திய ஊடகங்களில். அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் கூட நாம் ஒருமுறை இது தொடர்பான ஒரு விவாதத்தை நிகழ்த்த வேண்டிய தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் இரண்டு விஷயங்கள். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்சி மகராஜ் இந்த மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளுக்குள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீதம் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது அசோக் சிங்கால் அவர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அவரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக ராமர் கோவில் அங்கே கட்டியே திறப்படும். ராமர் கோவில் கட்டுவதற்கு அங்கே தடை ஏற்படும் சூழல் உருவானால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகள், இருக்கக்கூடிய இடங்களில் கோவில்கள் கட்டப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் கூட, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கு அயோத்தியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த தளத்திலே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். வளர்ச்சியை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி மத துவேஷ கருத்துக்களை பரப்புகிறது என்று எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பாகும். அயோத்தி விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து ஏன் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியாகின்றன என்ற தளத்தில் நாம் விரிவாகவே பேச இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ஹாஜாகனி நம்முடைய இணைகிறார், வணக்கம். திரு மையப்பன் விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பில் நம்முடைய இணைகிறார், வணக்கம். வழக்கறிஞர் அறிவுச்செல்வன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணைகிறார், வணக்கம். திரு ராமநாதன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். நால்வரை மீண்டும் மிகுந்த அன்போடு வரவேற்று நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கிறேன். அடிப்படையில் திரு ஹாஜாகனி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இன்றைய ஆலோசனை கூட்டம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக இது நீண்ட காலமாகவே இது போன்ற கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீப காலமாக மீண்டும் கூட கருத்துக்கள் வந்து கொண்டிருப்பதை குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. இது இவர்களுக்கு புதியதல்ல. நாட்டினுடைய அமைதியை குலைப்பது என்பது இவர்களுடைய அடிப்படை கொள்கை. நீங்கள் வளர்ச்சியை முன்வைத்து மோடி அரசாங்கம் வந்ததாக சொல்கிறீர்கள். இந்த வளர்ச்சி என்பதிலே 2 வகையான வளர்ச்சிகளை பார்க்க முடிகின்றது. ஒன்று கார்ப்பரேட்டுகளுடைய சுரண்டல் பொருளாதார வளர்ச்சி, இன்னொன்று மதவெறி சக்திகளுடைய வன்முறை வளர்ச்சி. இந்த 2 வளர்ச்சிகளுக்கும் இவர் ஆட்சியிலே காலத்தை பங்கீடு செய்வதாக தெரிகின்றது. முதலிலே அமைதி தேவைப்படுகிறது கார்ப்பரேட்டுகளுடைய வணிகத்திற்காக, இப்பொழுது அமளி தேவைப்படுகின்றது வாக்குகளை இணைப்பதற்காக. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இதை செய்து பார்த்தார்கள். நான் கேட்பது, சில காலங்களுக்கு முன், சில மாதங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் சொன்னார்கள், இந்தியா இஸ் மை ரிலிஜன், கான்ஸ்டியூஷன் இஸ் மை வேதா என்று சொன்னார். இந்தியா என்னுடைய மதம், அரசியல் சாசனம் என்னுடைய வேதம் என்று சொன்னார். அது உண்மையாக இருக்குமானால் இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை குறித்து இத்தகைய மிரட்டலை விடுத்திருக்கின்ற சக்திகள் மீது மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி. இதை அவர் ட்விட்டர் பக்கத்தில் கூட கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி அவர்களுடைய அரசாங்கம் பல ஆயிரம் முகங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு முகம் அமைதியை பேசுகின்றது, இன்னொரு முகம் அமளியை தூண்டுகிறது, ஒரு முகம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு முகம் அவர் வளர்ச்சி முகம் காட்டுகின்றது, இன்னொரு முகம் மக்களை ஏய்க்கிறது. அடுத்த சுற்றில் உருவாகலாம். திரு மையப்பன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. நீதிமன்றத்தில் அதுதான் நீங்கள் கட்டுவதில் உறுதியாக இருக்கிறீர்கள், அது குறித்த விவாதம் அல்ல. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது குறித்த கருத்துக்களை வெளியிடுவது அப்படிங்கிறது இந்திய சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுதில்லை. அமைதியின்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அமைதி நங்களாக தான் அமைதியாக இருக்குது. இந்த பிரச்சனைன்றது வந்து என்றைக்கு கோயில் இடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுலேருந்து சொல்றீங்க. கோயில் ராமர் கோயில் என்று இடிக்கப்பட்டதோ என்று 1526 பாபர் என்ற ஒரு இஸ்லாமியர் படையெடுத்து வந்து நம்முடைய ராமர் கோயிலை இடித்து விட்டார். அன்றிலிருந்து அங்கே இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கங்கே கூட்டங்கள் நடந்து வருகின்றன. அந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கும் அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது, இந்த கோயிலை காப்பாற்றப்பட வேண்டும் என்று. இன்னொன்று, கோயிலுக்கு முன்னால் கோயிலுக்கு பின்னால் அப்படின்னு பார்க்கணும். கோமு கோபி என்று இப்போ கிமு கிபி எல்லாம் போயிடுச்சு. கோமு கோபி
இந்த அமைதி என்பது பாரதத்திலே இந்த இந்து ராஷ்டிரமாக இருக்கிறதால தான், கோவில்கள் இருக்கிறதால தான் இன்றைக்கு நாடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2002க்கு முன்னால் ஆண்டாண்டு ரமலான்னா ஒரு கலவரம் இருக்கும், பிள்ளையார் சதுர்த்தினா ஒரு கலவரம் இருக்கும். 2002லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய சங்க சிந்தனையில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு வயலன்ஸ் கூட கிடையாது, ஒரு கம்யூனல் வயலன்ஸ் கூட கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு 2002க்கு பின்னால ஒரு கம்யூனல் வயலன்ஸ் கூட கிடையாது குஜராத்தில் இன்று வரை. சரி, அமைதியாக வளர்ச்சியோடு இவங்க எல்லாரும் என்னன்னா ஒரு திசை திருப்பப்பட்டு ஓட்டு வங்கிக்காக மற்ற அரசியல் கட்சிகளால் திசை திருப்பப்பட்டு போலியா போயிட்டு இருக்காங்க. உண்மைகள் புரிகின்ற நேரத்தில் அவங்களும் நம்மளோட நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் விரிவாக விவாதிக்கலாம். விரிவான பயணத்துக்குள் நீங்கள் 1526 பாபர் அந்த மசூதியை அங்கே கோவிலை இடித்து மசூதி கட்டியதாக நீங்கள் ஒரு பதிவு சொல்லியிருந்தீர்கள். அதற்கான சான்றுகள் என்னவாக இருக்கின்றன அதில் அடுத்தடுத்த சுற்றுகளுக்குள் நம்ம பயணிக்கலாம். அடிப்படையில் யாருடைய கருத்துக்களையும் குறிக்கிடாமலே அவருடைய கருத்துக்களை நம்ம பதிவு செய்ய முயற்சிப்போம். அறிவிச்செல்வன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. பொதுவாக இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இந்த நாட்டுடைய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இந்த அரசியமைப்பு சட்டமே போலி என்கிற வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதன். காரணம் என்னவென்றால் இது மதச்சார்பின்மை பேசுவது என்பது பொய் தான். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்துதான், அது இந்துவாக இஸ்லாமாக கிறிஸ்தவம் எந்த மதத்தை சார்ந்துதான் இயங்குகிறது ஒன்று. ரெண்டாவது, பாபர் 1526 வந்தார் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? ராமர் எப்போது வந்தார் என்பதற்கான ஆதாரத்தையும் நண்பர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய அடிப்படை கருத்து, இந்த இடத்தில் கோயில் வேண்டுமா என்று கேட்டால் எழுத்தாளர் பாமரன் சொன்ன அந்த பதிலைத்தான் சொல்ல விரும்புகிறேன். விவாதத்தில் அங்கிருந்து ஆரம்பிக்காமல் நம்புகிறேன். அவசரத்துக்கு கழிவறைகள்லாம் தேவைப்படுமே ஒழிய ஒருபோதும் ஆலயங்கள் தேவைப்படாது என்பது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த சுற்றில் விரிவாக விவாதிக்கலாம். நான் அந்த கோவில் வேண்டுமா வேண்டாமாங்கிற விவகாரத்திற்குள் அவர்களோடய முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பாஜக என்னுடைய அஜெண்டா கோயில் வேணுங்கிறதுல நீங்கள் அதை ஹிட்டன் அஜெண்டாலும் இல்லை, நீங்கள் சொல்லியே தான் வாக்குகளை கேட்டீங்க. அதனால் ஆமாம், அதற்குள் போகிறோம்ல. ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, இன்றைக்கு நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள். கோவில் கட்டப்படுவது உங்களுடைய அஜெண்டாவாகவே இருந்தாலும் கூட அதை அமைதியாக சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கட்டுவதுதான் உங்களுடைய திட்டமாக இருக்க வேண்டும். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கக்கூடிய நிலை இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது அப்படிங்கிறது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளை கூட இடித்துவிட்டு கோயில் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும், இது போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுவது அப்படிங்கிறது மேலும் மேலும் பிரச்சனையை சிக்கலாக்குவதற்கும் தேசத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுதில்லை. இது குறித்து பிரதமர் குறைந்தபட்சம் தன்னுடைய கருத்துக்களையாவது பதிவு செய்திருக்க வேண்டும், தன்னுடைய எதிர்ப்பையாவது ட்விட்டர் போன்ற அவருடைய வலைத்தளங்களிலாவது பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பாஜகவினுடைய கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? 2010 இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு 2 பங்கு இடம் என்றும் இஸ்லாமியர்களுக்கு 1 பங்கு இடம் என்று சொன்னவுடனே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாலே அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின. அதற்கு காவல்துறையினுடைய அனுமதி கிடைத்தது. அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கூமுட்ட வக்கீல் அப்படின்னு ஒரு பேச்சாளர் முக்கிய தலைவர் பேசுறார். கூமுட்ட நீதிபதி கொஞ்சம் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும் தெரியாம, நம்ம அரசியல் இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அதனால நான் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை 4 பேருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிகுந்த கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் விவாதத்தில் நான் முடிச்சிடறேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல வரல. இல்ல நீங்க சொன்னதா நான் சொல்ல வரல. நான் முடிச்சிடறேன் என்னுடைய கேள்வியை. சரியான பாயிண்ட் நோக்கி, சரியான புள்ளியை நோக்கி ஒரே வரி நீங்கள் நம்பக்கூடிய நியாயங்களை வலுப்படுத்துவதற்கான அதுக்கான உரிமை இருக்குது, அதுக்கான இடத்தை தரோம். நீங்கள் நம்பக்கூடிய நியாயங்களை வலுப்படுத்துவதற்கான ஆதாரப்பூர்வமான நியாயமான தகவல்களை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உதவியாக இருக்கும். அந்த தளத்தில் கேட்கிறேன். வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இப்படி கருத்து சொல்லுவது நியாயமா? அதுக்கு தான் பதில் சொன்னேன். நீதிமன்றத்திலே அப்படி தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலே அப்பீல் போடுவதற்கு முன்னாலே கூட சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாலே அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்றைக்கும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே தான் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இருந்து இங்க பஞ்சாயத்து போர்டு வரை அத்தனை பேரும் உடனே பாபர் மசூதியை இஸ்லாமியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கருத்து சொன்னால் அதை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கும் பொழுது மேலப்பாளையத்திலிருந்து நாங்கள் அயோத்திக்கு ஊர்வலமாக செல்வோம், அந்த இடத்தை கைப்பற்றுவோம் என்று ஒரு குரூப் இந்து பரிஷத்தினுடைய தலைவருக்கு மட்டும் ஒரு 5% உரிமை திருப்பி அதான் சொல்றேன். ரொம்ப ஆழமாக உங்கள் அத்தனை பேருடைய உணர்வுகளையும் நாங்கள் மதிக்கிறோம். நான் என்னுடைய கேள்வி ரொம்ப சரியா வச்சேன்.
கோவில்கள் கட்டப்படுவதை குறித்து விஸ்வ இந்து பரிஷத்தோ அல்லது பாஜகவோ கருத்து சொல்வதை பற்றிய விமர்சனமே எந்த இடத்திலும் வராது. நான் திருப்பி தெளிவாக கேட்கிறேன். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்று பாஜக சொல்வதை கூட நான் இங்கே விமர்சிக்கல. அது உங்களுடைய அஜெண்டானே சொல்லிட்டேன். அதுக்குள்ள நான் உங்ககிட்ட போறேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளை தகர்த்துவிட்டு அங்கே கோயில் கட்டப்படும் என்று சொல்லக்கூடிய வாதம் என்பது சரியா? அதே மாதிரியான வாதத்தை இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களையும் இடித்துவிட்டு மசூதி கட்டுவோம் என்று சொல்லி இருந்தால் அதை நீங்க கோட் பண்ணுங்க. அதை கோட் பண்ணுங்க. அந்த மாதிரியான விஷயத்தை கோட் பண்ணுங்க. எதற்காக அந்த மாதிரி, அதாவது இடித்து விட்டு அப்படின்னு சொல்லல நாங்க, அப்சல்யூட் இல்ல இடித்து விட்டு அப்படிங்கிற வார்த்தை சொல்ல, எதற்காக அந்த வாதத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ராம ஜென்ம பூமி என்ற இடமே, அந்த தாவா உள்ள அந்த வழக்கு உள்ள இடமே 2 ஏக்கர் 77 சென்ட் தான். அதற்கு அதை சுற்றி உள்ள நிலங்கள் ஒரு 65 ஏக்கர் நிலத்தை விஸ்வ இந்து பரிஷத் விலைக்கு வாங்கி, பல்வேறு நபர்களிடம் விலைக்கு வாங்கி ஒரு ஆலயம் கட்டுவதற்காக அங்கே விலைக்கு வாங்கி வைத்திருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் அதை நில ஆர்ஜித சட்டத்தின் மூலமாக அதை கையகப்படுத்தி கொண்டது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த உடனே இந்துக்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்து விட்டால் நாங்கள் அந்த 65 ஏக்கர் நிலத்தை இந்துக்களிடம் ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலும் கூட இன்று வரை அந்த நிலம் விஸ்வ இந்து பரிஷத்திடம் ஒப்படைக்கப்படவில்லை. அந்த ஆதங்கத்திலே அப்போ ஒரு இன்னொரு கருத்தையும் கூட நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதில் இந்துக்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ற வார்த்தைகளை தவிர்த்து விட்டு, ஏன்னா இதில் நான் சொல்றது பாஜக விஸ்வ இந்து பரிஷத் அப்படி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இஸ்லாமிய அமைப்புகள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இந்துக்களும் அதை ஆதரிக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, எல்லா இஸ்லாமியர்களும் அதை எதிர்க்கிறார்களா, எல்லா இந்துக்களும் ராமர் கோயிலை ஆதரிக்கிறார்களா ஒரு கேள்வி. அதை விட்டுருங்க. அந்த ஹிந்துங்கிற வார்த்தைக்குள்ள பொதுவாக எல்லா இந்துக்களையும் பொதுமைப்படுத்த வேண்டாம். அடிப்படையில் உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன, நான் குறுக்கிடவில்லை விவாத நாகரிகம் கருதி. அதே நேரத்தில் ஏராளமான அவதூறு குற்றச்சாட்டுகளை நான் இங்கே ஆதாரங்களோடு மறுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 1526 பாபர் இடித்தார் என்ற செய்தி இருக்கிறது அல்லவா, அது மிகவும் கற்பனையான ஒன்று. பாபர் படையெடுத்து வந்தது கூட இப்ராஹிம் லோடி என்கின்ற முஸ்லிம் மன்னரின் மீது தான். பாபர் கட்டிய பள்ளிவாசல் பானிப்பட்டில் இன்னும் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் பாபர் பெயரால் இருக்கின்ற பாபருடைய தளபதி மீர்பாக்கி கட்டிய பள்ளிவாசல். இது இடிக்கப்படவில்லை, அங்கே கோவில் இல்லை என்பதற்கு சிறந்த ஆதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர மனாஸ் என்கின்ற ஹிந்துஸ்தானியில் ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர். அந்த அயோத்தியில் வாழ்ந்தவர், பாபர் அரசாங்கத்தை பற்றி பல கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். இப்படி ஒரு கோவில் இடிக்கப்பட்டிருந்தால் அவர் விட்டிருக்க மாட்டார். ராமச்சந்திர மனாஸ் எழுதிய ராமருடைய வரலாற்றை ஹிந்துஸ்தானில் எழுதியவர் ஒரு குறிப்பையும் தரவில்லை. அடுத்ததாக, உலகத்திலேயே அதிகமான மக்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு நடந்த ஒரு கொடுங்குற்றம் என்பது பாபரி மஸ்ஜித் இடிப்பு. அதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? அங்கே ஒரு செங்கல்லுக்கு கூட சேதம் விளைவிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் தந்த உத்தரவை காற்றில் பறக்க விட்டுவிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காலில் போட்டு மிதித்தவர்கள் 2010 தீர்ப்பை பற்றி சொல்கிறார்கள். 2010 தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிக்க கூடாதே தவிர தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது. அதன்படி ஹர்ஷ்மந்தர் இட் இஸ் தி அட்டாக் ஆன் தி ஐடியாலஜி ஆஃப் இந்தியா என்று எழுதினார் ஐஏஎஸ் அதிகாரி. அதுபோல ராஜ் தவன் புகழ்பெற்ற நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள். இதே இந்து பத்திரிகையில் அன்றைய தேதியில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான இந்து என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய பேரறிஞர்கள் தான் அந்த தீர்ப்பை விமர்சித்து, ஏனென்றால் ஆஸ் பெர் தி பிலீஃப் ஆஃப் தி ஹிந்துஸ் இப்படிதான் கொடுத்திருக்காங்களே தவிர இந்திய அரசியல் சாசனப்படி ஒரு டைட்டில் சூட்டுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பல்ல. இதை 3 பங்கு வைக்க வேண்டும் என்று 3 பேருமே கேட்கவில்லை. இது எங்களுக்கு சொந்தம் என்று போட்டார்கள். டைட்டில் சூட்டில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை யாருமே கேட்கவில்லை. அலகாபாத் நீதிமன்றம் வழங்கியது. அடுத்த வாரமே அந்த நீதிமன்றம் அழுகி கிடக்கின்றது என்ற விமர்சனம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்தது. அடுத்த சுற்றுகளில் அதுல ஒரு குறிப்பா சொல்ல வேண்டியது, இடிக்கப்பட்டது தவறு. திரு மெய்யப்பன், நீங்க சொன்ன விஷயம் 1526 அப்படிங்கிற சொல்லின பொழுது அவர் ஒரு விஷயம் கேட்கிறாரு, எந்த இடத்திலும் துளசிதாசர் அதை வலியுறுத்தல. துளசிதாசருடைய காலமும் நீங்கள் சொல்லக்கூடிய 1526 சமகாலம். அவர் 1575 தான் அவர் ராமாயணத்தை எழுதுகிறார். அப்போ ராமரை பற்றிய அவருடைய பதிவில் எந்த இடத்திலும் பாபர் அங்கே படையெடுத்து அந்த கோவிலை இடித்ததாக எந்த இடத்திலும் பதிவாகவில்லை. ஒன்று.
வேறு ஏதாவது இடங்களில் மிக ஆதாரப்பூர்வமாக அப்பொழுது இப்போ இன்னைக்கு இருக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரோ எழுதின புத்தகத்தில் அன்றைக்கு 1526களில் ஏதாவது ஒரு கல்வெட்டோ பதிவோ ஏதாவது ஒரு சான்றோ பாபர் இடித்ததாக இருந்தால் நீங்கள் மேற்கோள் காட்டலாம். இது வந்து இவர் பாபர்னு ஒருத்தர் வந்தாரான்னு கேட்கிறார். வரலாறு இவங்க படிக்கணும். ஏன்னா பாபர் வந்தாரா, இவர் வந்து கோயில இடிக்கல. இல்ல வந்தாராங்க, அவர் எப்போ வந்தாருங்க, கோயிலை இடிச்சாரா, அவர் இடிக்கல அப்படின்றார். அப்படியே அந்த இல்ல, நான் என்னோட கேள்வி நான் கரெக்ட்டா பின்பாயிண்ட் பண்ணிறேன். என்னோட கேள்வி இல்ல, நான் சொல்றேன் சரியான சான்று. உங்களுக்கு சரியான பதில் தான் வரேன். அந்த மசூதிக்கு ஏன் பாபர் மசூதின்னு பேர் வந்தது? அங்க இருந்தது கோயில். அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு வரும்போது ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே, நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சிகளுக்கு கொடுக்குறாங்க ஒரு உத்தரவு. அந்த இடத்துல கோயில் இருந்துதான் கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ வந்து கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடாரை வச்சு கனடாவிலிருந்து வந்த ஒரு அமைப்பு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க பில்லர்கள்லாம் இருந்திருக்கு, கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இருந்திருக்கு, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கேளுங்க, இல்லங்க, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்லுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே திரும்ப அந்த இடத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணணும், அதுல சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்பினர்களும் அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இஸ்லாமிய தொழிலாளர்கள் அங்க ஒரு 40% இருக்கணும்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்தை தோண்டும் போது அங்க வந்து கோயில் பில்லர்கள், கோயில் தூண்கள், கோயில் சுவர்கள், கோயில் சிற்பங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றதுக்கு ஆதாரம் இருக்கு. இது ஹைகோர்ட்ல இருக்கு, அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற பதிவு. நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். கோயில் சிற்பங்கள் அங்க இருந்துச்சு, நீங்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. இல்ல இருக்கட்டும், நான் அது உண்மைன்னு எடுத்துக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் அது ராமர் கோவில் என்பதற்கான சான்றுகள் என்ன? அங்க கோயில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது விநாயகர் கோயில்னு வச்சுக்கிட்டா இல்ல இல்ல நான் இது வாதம் விதண்டாவாதமா எடுத்துக்காங்க. என்னோட கேள்வி நான் ஏன் தெளிவா கேக்குறேன்னா, அப்படி இல்ல திரு ராமநாதன், ஏன் இந்த கேள்வி நான் கேக்குறேன்னா, அடிப்படையில் உங்கள் அத்தனை பேருடைய வாதம் அப்படிங்கிறது, நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது, அயோத்தியில் ராமர் பிறந்தார், ராமர் பிறந்த இடத்தில் இருந்த கோவிலை அகற்றி விட்டு பாபர் மசூதி கட்டினா அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். அங்க கோயில் இருக்குது, நீங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறீங்க. அது ராமர் கோவில் என்பதற்கான சான்றுகளை நீங்கள் காட்டக்கூடிய சான்றுகளிலாவது இருக்கிறதா, அல்லது வெறும் கோயில் என்று இருக்கிறதா நான் கேக்குறேன். அங்க விஷ்ணு ராமர் சம்பந்தப்பட்ட சின்னங்கள் அங்க இருக்கு இல்ல? என்ன சான்று சொல்லுங்க, ஏதாவது ஒரு சான்று சொல்லுங்க. அங்க வந்து இந்த விஷ்ணு புராணத்துல உள்ள சில சான்றுகள் அங்க நான் கேக்குறது தெளிவா கேக்குறேன். ராமர் இங்கு பிறந்தார், இது ராமருக்கான கோயில் என்பதற்கான நீங்கள் காட்டக்கூடிய சான்றுகள் நான் கேக்குறேன். நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இதை தாண்டியும் கூட சில சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் நான் வந்து அடுத்தடுத்த தளத்துக்கு 2 விஷயமா போலாம்னு நினைக்கிறேன். இந்த பாபர் மசூதி ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எந்த விவாதங்களும் ஒரு புள்ளியில் முற்று பெற்றதே அல்ல, தீர்வு காணப்படாமல் தான் முடிந்திருக்கிறேன். ஆனால் இந்த விவாதத்தை அதை தாண்டி இன்னொரு தளத்துக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது, இடிக்கப்பட்டது கோயில் இன்னைக்கு கெட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்பது, இன்றைக்கு வளர்ச்சியை மையப்படுத்தி பேசக்கூடிய பாஜக இவர்களுடைய இது போன்ற நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுப்பது என்பது ஏற்புடையதா? இதற்கான சரியான தீர்வு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத, நீதித்துறையின் மூலமாக காணக்கூடிய தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பாபர் மசூதி ராமர் கோயில் விவகாரங்களில் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை ஒரு விவாதத்தில் முற்று பெறுவதோ அல்லது அதற்கு தீர்வு காண்பதோ என்பதோ இல்லாத காரியம்தான். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது தொடர்பாக தொடர்ந்து மீண்டும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு அறிவுச்செல்வன், இது ஒரு தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஊடகங்களிலும் பயன்படுத்தக்கூடிய வாதம் அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய இடம் அப்படிங்கிற அடிப்படையில் 2 தரப்பிற்குமான ஒரு வழக்கு அங்கே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் தான் இதில் இறுதி முடிவு எடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டால், நீதிமன்றத்தின் தீர்ப்பை அது எந்த பக்கமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குமா? நீதித்துறையினுடைய தீர்வை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையா இதற்கான தீர்வு அப்படிங்கறது எதை நோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையுமே என்ன, இப்ப நீதிமன்றம் எப்படியும் யாராவது ஒருதலை பட்சமாக தான் நின்று ஆகணதில்லை. சரி, அது ராமர் பிறந்த இடமா, இல்லை அதாவது பாபர் இடித்தாரா, இல்லை பாபர் இடிக்க விடையதா, நீதிமன்றம் ஒரு இடத்துக்கு தான் நின்று ஆகணும். அதை இங்க இருக்கக்கூடிய இருவேறு அரசியல் கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. என்றால் இது இந்த நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தபோது இந்த நாட்டில் பாலுக்கும் வழி இல்லை, பசித்து கிடைக்கிறது உலகம் என்று அனைவருக்கும் உணவு என்று உத்தரவாதப்படுத்தினார்கள். அப்படி ஆரம்பிக்க வேண்டிய தேசத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒரு கோயில் சார்ந்த ஒரு கட்சி நான் கோயிலை கட்டுவேன் என்பதும் கோயிலை இடிப்பதே ஒரு கட்சியுடைய பிரச்சனையாக பார்க்கப்படுவதுதான் இந்த தேசத்துடைய மிகப்பெரிய அவதூறு. அதற்கு நீங்க அந்த கேள்வி 2 கட்சிகளை ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னு அவங்க பதில் சொல்லணும். அதை தாண்டி பாபர் எப்போது வந்தார் என்கிற கேள்வியிலிருந்து நான் ஆரம்பிக்க அவர் தோழர் ஐயா தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க. பாபர் வரவே இல்லைன்னு சொல்றாருன்னு நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் பாபரை வந்தவர்கள் என்கிறீர்கள், ராபர்ட் கிளைவே வந்தவர்கள் என்கிறீர்கள்,
ரொம்ப தெளிவாக இருக்கு. இங்கே கோவையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் மரியாதைக்குரிய அண்ணன்மார்களுடைய தீர்மானத்தை நான் படித்தேன். அதில் துண்டறிக்கையில் கூட இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகளை அடித்து விரட்டுவோம், மசூதிகளை இடிப்போம், இங்கு ஆலயங்களை இடிப்போம், இவர்கள்லாம் வந்தவர்கள் என்கிறார்கள். நான் தெளிவாக கேட்கிறேன். சரி, பாபர் வந்தவர், ராபர்ட் கிளை தன்னுடைய மதத்தை பரப்ப வந்தவர், இவர்களாவது மதத்தை கொண்டு வந்தவர்கள். இங்கு இருக்கிற குப்பனும் சுப்பனும் ஆரோக்கியசாமியாக இருதய ராஜாக மாறி போனார். பல்லரும் பறையரும் பாய் என்றவுடன் இஸ்லாமியர்களாக மாறி போனார்கள். மதம்தான் வந்ததை ஒழிய இங்க இருக்க மனிதர்கள் வந்தவர்கள் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற ஆரியர்கள் எப்போது வந்தார்கள் என்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க தூக்கி சுமக்கிற ராமர் என்கிற அடையாளமும், நீங்க தூக்கி சுமக்கிற பார்ப்பனியமும், நீங்க தூக்கி சுமக்கிற மனுவும் எப்போது வந்தது? இந்த இடத்துல நீங்க வைக்கக்கூடிய இந்த எந்த விவாதத்தினாலும் நேரா கொண்டு போய் இந்த ஆரியத்தோடும் பார்ப்பனியம் என்ன காரணம்? அது என்ன, அதுக்கும் இந்த விவாதத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? இது ஒரு விதமான போக்கா, இது ஒரு விதமான நாகரிக போக்கா? அதான் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் காட்டக்கூடிய ஒரு போக்கா. பரவாயில்ல, நாங்க எதை பேசினாலும் நேரா அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறோம். என்ன காரணம்? எந்த பிரச்சனையை பேசினாலும் பரவாயில்ல. அது என்ன காரணம்னா, நான் வைக்கக்கூடிய காரணம், இவர்கள் அடிப்படை பிரச்சனை எங்க ஆரம்பித்தாலும் பாபர் வந்தவர், ராபர்ட் கிளை வந்தவர் என்று சொல்லும்போது, நீ வந்தவன் என்ற கேள்வி என்னை கேட்கும்போது, என்ன இல்லை என்றால் பிற சமூகத்தை கேள்வி கேட்கும்போது, நீ எப்படி வந்தவன் என்ற கேள்வியை நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் படித்திருக்கிறேன். கைபர் போனா இருக்கிற கால்வாய் வழியாக ஆரியர் வந்தவர்கள் போது நான் என்ன கேள்வி வைக்க விரும்புகிறது. இங்கு குப்பனாக சுப்பனாக ஆண்டாண்டு கால வாழ்ந்து வந்தவனை மதமானா என்பதற்காக வெளியே போ என்கிறது இவர்களுக்கு எந்த உரிமையை சட்டம் கொடுக்கிறதோ அதே சட்டங்கள் தான் நீ எப்படி வந்தா என்ற கேள்வியும் எனக்கு கேட்க தோன்றுகிறது. திரு ராமநாதன் இல்ல ரெண்டு விஷயம். அவர் நம்ம அடிப்படையில் இந்து பரிஷத்தோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இந்து முன்னணியோ எந்த காலத்திலும் இங்கே வாழுகின்ற இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நாளைக்கு நீங்க சொன்னதில்லை, எனக்கும் தெரியும். நிச்சயமாக பாஜகவோ விஸ்வ இந்து பரிஷத்தோ ஒரு பொழுதும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ இந்தியாவிலிருந்து வெளியேறு என்று சொன்னதில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாகிஸ்தான் போய் என்று சொல்லி இருக்கிறது. இல்ல இல்ல சொல்லி இருக்குது. அசாமில் வாழக்கூடிய இந்துக்களை சொல்லி இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிடுறவரை பாகிஸ்தான் இல்ல இல்ல அந்த மாதிரி துண்டறிக்கையில ரொம்ப தெளிவாக இஸ்லாமியர்களை மறுத்துக்கிறேன். இல்ல இது வாதத்தை செந்தில் உட்பட செய்திருப்ப போது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவையில் நடந்த துண்டறிக்கையில் மிக தெளிவாக இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை அடித்து விரட்டுவோம் என்கிற வாசகத்தோடு துண்டறிக்கை வெளியே வந்திருக்கிறது. நிர்வகிக்க முடியும். அந்த மாதிரி நான் கேள்வி இந்துக்கள் என்கிற வாதம் எப்படி வந்தது? 1857 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை தான் இவர்களுக்கு இந்து என்ற பெயர் வைத்தது. நிரூபிக்க முடியுமா? இவர்களை மறக்க முடியுமா? ரெண்டு அடிப்படையில் ஒரு விஷயத்துல ப்ளீஸ் ஒரு கேள்வி ஒரு நல்ல கேள்விகளோடு சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான வாதத்துக்குள்ள பயணிக்கிறாங்க. அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். பாபர் வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய வாதம் இருக்கிறது. பாபர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தார், அவருக்கும் இந்த நாட்டிற்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிறது வந்தேரி அப்படிங்கிறதா வார்த்தை. ரைட், அது உண்மைதான். அவர் இந்த இந்தியாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அவர் இங்கே வந்தவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஆரியர்கள் இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களா? ஆரியர்களும் வந்தவர்கள் தானே? ஆரிய படையெடுப்பு கொடுத்து நம்முடைய 5ஆம் வகுப்பிலிருந்தே நம்ம படிச்சிருக்கிறோமே. அவர்கள் வந்து இரும்பை முதலில் பயன்படுத்தினார்கள், ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், குதிரையில் வந்தார். இதெல்லாம் அப்போ இதுல என்ன ஆரியர் என்ற இனமே கிடையாது. யார் சொல்றாரு? மயிலாப்பூர்ல ஹிட்லர் வென்ற போது சார் கொஞ்சம் இருங்க சார். சார் கொஞ்சம் பதில் சொல்ல விட மாட்டேங்கறா சார். நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நான் முடிச்சறேன். ஆரியர் என்ற இனமே கிடையாது. நீங்க அதாவது ஆரியர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாபர் வந்தார் அப்படின்னு சொன்னா 1500களில வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த காலத்திலே ஆரியர் வந்தார்கள், எந்த வருடத்திலே கிமுவா ஏதாவது சொல்ல மாண்புமிகு என்று பொருளே தவிர ரெண்டு விஷயமா கேள்வி முடிக்கல. அதான் சொல்றேன், கேள்விக்கான பதில் சரியா வரலைங்க. ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அதான் சொல்றேன் தவறான இல்ல. ப்ளீஸ் நான் ஒரு சரியான திசைக்கு நகர்த்து நினைக்கிறேன். நீங்களும் கூட பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட முடிச்சுதான் அந்த மாதிரி கேள்வி
பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுதான் நான் உங்ககிட்ட திரு அறிவிச்செல்வன் குறிக்கிறார்கள் யாரும் யாரோட நேரத்தும் நான் என்னுடைய கேள்வியை தெளிவாக்கிறேன். தயவு செய்து தவறான கருத்துக்களையோ எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் ஆதாரத்தை வைத்து நம்ம பேசலாம். என்னுடைய கேள்வி ராபர்ட் கிளைவ் வந்தவர் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை, ஆதாரம் இருக்கிறது. ரைட். பாபர் வந்தவர் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆரியர்கள் வந்தார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லாத பொழுது அப்சல்யூட்லி அதை நீங்க நான் திருப்பி சொல்றேன். இந்த இல்ல நான் முடிச்சிடறேன். அதற்காக ஆரியம் பார்ப்பனி அந்த வாதத்துக்குள்ளே நான் போக வரும்ல. அவர்களை விமர்சிப்பதெல்லாம் நோக்கம். ஆனால் அவர்கள் வந்தவர்கள் தான் அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதை ஏன் மறைக்கிறீர்கள் நான் கேட்கிறேன். இல்ல ஆரியர்கள் என்று இனமே கிடையாது. என்னைக்கு பாபர் கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்க. இல்ல அதுதான் சரியான பாதையில தான் சொல்றேன். ஆரியர்கள் அதாவது ராபர்ட் கிளைவ் இன்றைக்கு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. இவர் பாபர் இன்றைக்கு வந்தார் என்று இருக்கிறது. ஆரியர்கள் எந்த காலத்திலே வந்தார்கள் என்ற சான்று இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு ராமாயணத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் அதே தான் நான் திருப்பி கேட்கிறேன். இப்போ அதைத்தான் நான் முதல் சுற்றுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த கோவில் ராமருக்கான கோவில் அப்படிங்கிறதுக்கான சான்று என்னன்னு தெளிவா கேட்கிறேன். கோவிலுக்கு ஆரியர்கள் நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா நான் இல்ல முதல் கேள்விக்கு நான் முடிச்சிடுறேன். நீங்க கோவிலை பத்தி 1000 கேள்வி என்ன ராமரை பற்றியும் ராவணனை பற்றியும் சொல்லும் போது கூட ஆரியபுத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்மையானவனே மாண்புமிகு ஆரிய தேசம் என்று சொன்னால் பெருமைமிகு தேசம் என்று ராமர் பிறந்தார் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்களுடைய நம்பிக்கை. ரைட். அடிப்படையில் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் பின்பற்றக்கூடிய ராமாயணத்தில் அவர்களுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கிறது. அவர்கள் தெய்வமாக மதித்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்பது அயோத்தியில் ராமர் பிறக்காமல் வேற எங்கு பிறந்திருக்க கூடும்? அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அயோத்தியில் ராமருக்கு கோயில் இருந்தது என்று சொல்வதை எந்த சான்ற கொண்டு இது கைப்புண்ணு கண்ணாடிங்கிற மாதிரி தானே உங்களுடைய கேள்வி? இல்லை, நல்ல கேள்வி. அதற்கு முன்பு இது போன்ற விவாதத்தை திசை திருப்பி வேறு திசை ஆரிய திராவிட போராட்டங்கள் இது போன்ற ஒவ்வொன்றும் உங்க நண்பர் அறிவிச்செல்வன் கொண்டு போறாரு. மிகப்பெரிய சமூக குற்றத்திலிருந்து தப்பித்து செல்கின்ற ஒரு முயற்சி இங்கே நான் பார்க்கின்றேன். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடித்து விட்டு அங்கே ஆலயம் கட்டுவோம் என்று எவர் பேசினாலும், அது முஸ்லீம் பேசினாலும் கிறிஸ்தவர் பேசினாலும் இந்து பேசினாலும் அது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம், அதை கண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை தோழர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். அது அவரிடமிருந்து வராது. நான் இங்கே நீங்கள் ஆதாரம் கேட்கிறீர்கள். என்ன ஆதாரம் கேட்கிறீர்கள்? ராமர் அங்குதான் பிறந்தாரா? எப்பொழுது பிறந்தார்? திரேதா யுகத்தில் பிறந்த ஒரு கதை. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு நிமிஷம் திரேதா யுகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று நீங்கள் குறிப்பிட்டால் சரியா இருக்கும். அவர்கள் அதை கதையாக பார்க்கவில்லை. தோழர், நீங்கள் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கைன்னு சொல்றீங்க. அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். நீங்கள் கோடிக்கணக்கான இந்துக்கள் என்று சொல்வதிலே ராஜாஜி, சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய ராஜாஜி நல்ல இந்து இல்லையா? அவர் தீ பரவட்டும் எழுதும் போது என்ன சொன்னார்? கம்பராமாயணத்தை திராவிட இயக்கம் கொளுத்த தொடங்கிய போது இது என்ன பைத்தியக்காரத்தனம், ஒரு கதையை போட்டு கொளுத்துகிறீர்கள். நல்ல அறங்கள், பாரதியார் நல்ல இந்து இல்லையா? இவையெல்லாம் புராணங்கள் கதைகள் என்றாலும் இவை பொய்யென கண்டோம் என்று எழுதியவர் யார்? இதை சோ அவர்கள் தங்களுடைய துக்ளக் ஆண்டு விழாவிலே வாசித்து காட்டினாரே. இது பொய் தான், இது கதைதான். ஒரு நன்மையை சொல்ல ஒரு நிமிஷம் என்ன குறுக்கிடாது. நான் யாரும் பேசும்போது குறுக்கிடவில்லை. நான் பேசிய பிறகு நீங்கள் சொல்லுங்க. இதை துக்ளக் ஷோ அவர்கள் தன்னுடைய ஆண்டு விழாவிலே, நான் ஒன்றும் கற்பனையா அல்ல, முன்னாடி நடந்த செய்திகள், இவையெல்லாம் நல்ல ஒன்றை சொல்லுவதற்கு நீதிபதி MM இஸ்மாயிலை விட ராமாயணத்தை கொண்டாடி இருக்க முடியுமா? அவர்களாம் ஏன் கொண்டாடினார்கள்? அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்தை சொல்வதற்காக. இது ஒரு கதை, இது பொய்யென கண்டோம் என்று எழுதிய ஒரு பாரதியார் அல்லவா? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அவதாரம் என்ற சொல்லுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிஞ்சவன நீங்க எது வேணாலும் பேசுங்க தோழர். அவதாரம் என்ற சொல்லுக்கு பூமியில் பிறக்காதவன் என்று பொருள். இதை சொன்னவர் யார்? கவிஞர் வைரமுத்து. அயோத்தி ராமன் அழுகிறான் என்று எழுதினார். பூமியில் பிறக்காதவன் என்ற சொல் தான் அவதாரம். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். பூமியில் பிறக்காதவர் என்று பொருள். நீங்கள் அயோத்தியில் பிறந்தார் என்று சொன்னால் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 1925 RSS தொடங்கப்படுகின்றது. 1947 டிசம்பர் 22 வரை அந்த பாபரி மசீதிலே தொழுகை நடந்திருக்கின்றது.
1925 RSS தொடக்க நோக்கமாகவே அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் என்பது இருந்திருக்க வேண்டும். ஆனால் 48 தான் எடுக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, நான் தயவு செய்து இது என்னுடைய இறுதி வாய்ப்பாக நினைக்கின்றேன். இத்தனை பேர் பேசும்பொழுது நான் வரலாற்று ஆதாரங்களோடு பேசுகின்றேன். ஹிரேன் முகர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர் வாஜ்பாய் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். என்ன கேட்டார்? கேன் யூ எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ராமா என்று கேட்டார். வாஜ்பாய் அவர்கள் பாரத ரத்னா விருதை கொடுத்திருக்கிறீர்களே, அந்த வாஜ்பாய் சொன்னார், இட் கெனாட், இது செய்ய முடியாது, ராமர் பிறந்த இடம் என்று அதை நாங்கள் சுட்டிக்காட்டவே முடியாது என்று பதில் எழுதியவர் வாஜ்பாய் என்பதை நான் ஏதோ தெருமுனையில் சொல்லல, ஊடகத்தில் சொல்கின்றேன். இப்படி பதில் சொன்ன வாஜ்பாய் அந்த காலத்திலேயே இதுதான் ராமர் பிறந்த இடம், இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று ஏராளமான இடங்கள் இருந்தன. அந்த பூசாரிகள் என்ன சொல்கிறார்கள்? விஹெச்பி காரர்கள் அயோத்திக்கு வந்தபோது மாட்டு வண்டியில் வந்தார்கள், இப்பொழுது வெளிநாட்டு கார்களில் வருகிறார்கள், அவர்கள் நிதி திரட்டுவதற்கு தான் இது எங்கு அரசியலாக மாற்றப்பட்டது, அதற்கான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடம் இந்த வன்முறைக்கு ஏன் பதில் சொல்லவில்லை? பள்ளிவாசலை இடிப்போம் என்று சொல்வது வன்முறை பேச்சா இல்லையா? அதற்கு அவர்கள் கண்டிக்கிறார்களா இல்லையா? இரண்டு தரவுகளோடு நம்ம போலாம் நினைக்கிறேன். இங்கே மத நல்லிணக்கத்தோடு மத மோதல்கள் இன்றி வாழ வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தில் நீங்கள் 4 பேரும் நிச்சயமாக உடன்படுவீர்கள், அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கையோடு அதற்கான இடையூறான வார்த்தைகள் யார் யார் பயன்படுத்துகிறார்கள், அவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்துவது சரியான தீர்வாகுமா அப்படிங்கிற தளத்தோட நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவகாரம் குறித்து, ராமர் கோவில், பாபர் மசூதி விவகாரம் குறித்து பேசுவோம், இன்னும் நிறைய சான்றுகளோடு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அயோத்தி விவகாரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இது போன்ற கருத்துக்கள், தொடர்ந்து பேசக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கும் என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் இன்றைய பொருளில் ஏராளமான கருத்துக்கள் பதிவாகியிருக்கின்றன. சமூக வலைத்தள கருத்துக்களை பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். சமூக வலைத்தள கருத்துக்கள். மணி தியாகு முதலில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டது என்று சொல்லப்படும் ராமர் கோவில் இல்லையே என்று இத்தனை நூற்றாண்டுகளாக ராமரே கவலைப்பட்டிருக்க மாட்டார், கவலைப்படவில்லை. ஆயிரக்கணக்கான இந்து கோவில்களை இலங்கையில் தரைமட்டமாக்கப்பட்டதை கேட்க ஒரு நாதி இல்லை. இந்தியா வளர வேண்டி உள்ளது. 40 விழுக்காட்டிற்கு மேல் உணவில்லாமல் இருக்கிறார்கள். ராமருக்கு கோவில் முக்கியமில்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இடும்பவனம் கார்த்திக். இந்தியாவில் 20 கோடி மக்கள் பட்டினியால் தவிக்கின்றனர் என்கிறது ஐநா அறிக்கை. 20 கோடி மக்களை பட்டினி போடுகிற நாட்டுக்கு இப்பொழுது ராமர் கோவில் அவசியம்தானா அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இஸ்லாமிய நண்பர்களுடைய கருத்துக்களை நான் எதையும் இங்கே வாசிக்கவே விரும்பலை, ஏன்னா அது ஒருதலை பட்சமானதாக ஒரு வேளை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் கலை, சைக்காலஜி, குறிப்பாக நடுநிலை மக்கள் இதை யாருமே அனுமதிக்க மாட்டார்கள். ஏற்கனவே இருந்ததை இடித்துவிட்டு அங்குதான் ராமர் கோவில் கட்டணம் என்று சொல்லும் மத அமைப்புகள், அதற்கு துணை போகும் அரசை நடுநிலை மக்கள் அனைவரும் எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறாரு. கார்த்திக் இன்னொரு கருத்தை பதிவு செய்திருக்கார். 60 கோடி பேர் இந்தியாவில் இன்னும் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறார்கள், அவர்களுக்கு கழிவறை அவசியமா, கோவில் அவசியமா அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அஞ்சாத சிங்கம் மருதுபாண்டி. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என்பது பாஜக தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததுதான் செய்திருக்கிறார்கள், அதனை ஏற்றுக்கொண்டுதான் மக்களும் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. குட்டிபத்து. 10 பேர் ஆலோசனை செய்வதாலேயே கட்டிவிட முடியாது, வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. தமிழன் நெஸ்டர். ஏன் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும்? கட்டுவதாக இருந்தால் எல்லா தெய்வங்களுக்கும் கட்டுங்கள், இல்லை பாஜக மதவெறியை தூண்டுகிறதா அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. மணி MKS. பாஜகவில் ஆட்சியில் சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் இவ்வாறாகத்தான் இருக்கின்றன. நான் வாசித்த அத்தனை கருத்துக்களுமே இஸ்லாமிய நேருடைய கருத்துக்கள் இல்லை, பெரும்பாலான கருத்துக்கள் இந்து நேருடைய கருத்துக்களாகத்தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் நாம் அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு சார்புடையதாக கருதப்படும் அப்படிங்கிறதுனால கூட நான் அதை தவிர்த்தேன். திருமையப்பன். அடிப்படையில் திருமூலர் சொன்னது போல உள்ளம் கோயில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளமே கோயிலாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் அந்த கோபுர வாசல் மாதிரி இருக்கணுங்கிறார் திருமூலர். அதுபோன்ற வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையும் பல உயிர்களையும் பழிவாங்கக்கூடிய ஒரு புள்ளியாக தொடங்கி விடுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும். இன்னொன்று தமிழகத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தை பல கோயில்களுக்காக பேசியிருக்கிறது. விளக்கு போடுறதுக்கு வழி இல்லாமல் பல கோவில்கள் இன்றைக்கும் இருளில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற கோயில்களை நாம் வளர்த்தெடுப்பதன் மூலமாக அந்த பணிகளை செய்வதை விட்டுவிட்டு இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தவறுன்னு சொல்றாரு. அது உங்களுடைய உரிமை. கொடுப்பது அப்படிங்கிறது அதை சட்ட ரீதியாக கூட செய்யாமல் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது மேலும் மேலும் இந்த நாட்டில் மத வெறியையும் மத துவேஷத்தையும் விதைத்து விடாதா?
இதுல சில அடிப்படை கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். தம்பி ஒரு கருத்து சொன்னாரு, இங்க இருக்கிற குப்பன் சுப்பன்லாம் தான் மாறி மத மாதிரி இருக்காங்க. நம்ம எல்லோருமே ஒரு தாய் மக்கள். என்னுடைய கருத்து இல்ல, அதனுடைய அடிப்படையில தான் வருது. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு தாய் மக்கள். நம்முடைய மரபணு சோதனை பண்ணா நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் வரும். அந்த வகையில யாருமே விஸ்வ இந்து பரிஷத்தோ பாரதிய ஜனதா கட்சியோ ராஷ்டிரிய சேவக் சங்கமோ இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும்னு ஒரு காலத்திலையும் சொல்லியது கிடையாது. அப்படி யாராவது இவங்க சொல்ற கருத்து வந்து தவறான கருத்து. இடிக்கணும்னு யாரும் சொல்லல. ரைட், நான் ஒரு இடத்துல குறிப்பிட ஏன் இதை வந்து தொடர்ந்து திருப்பி பதிவு கண்டினா, இதே மேடையில பல விவகாரங்களில் ஒரே ஒரு கருத்தை வச்சே பேசிக்கிறோம். என்னன்னா, மோடியை ஆதரிக்காதவர்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள். வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்னது இல்ல. கேள்வி அவருக்கு அது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அதை நீங்கள் கண்டிக்கலையே மறுக்கலைன்னு கேட்கிறேன். அது போன்ற கருத்துக்கள் சொல்லப்படல, பல இடங்களில் சொல்லி. எங்களுடைய தலைவர்கள் யாருமே எல்லாருமே மிக மிக பண்பட்டவர்கள். கோவையில் யாருமே கண்டிச்சீங்களா? முக்தார் அப்பாஸ் நக்வி என்னுடைய கேள்விக்கான பதிலுக்கு வாங்க. இங்க இத்தனை கோயில்கள் இருக்கின்ற ஒரு பொழுது இதை சட்ட ரீதியாக வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது தொடர்ந்து இது நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம உள்ளமே ஒரு கோயில், எதுக்கு இத்தனை கோயில்கள் நம்ம கேட்கலாம். ஆனா கோயில்களுக்குன்னு ஒரு தாற்பயம் இருக்கு. கோயில்களை மையமாக வைத்து நம்முடைய பாரத கலாச்சாரமே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில சில முக்கியமான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மெக்கா மதினான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அதே போல நமக்கு வந்து அயோத்தி ராமர் கோயிலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் மதுரா கண்ணன் கோயிலும் நமக்கு ரொம்ப முக்கியமான கோயில்கள். இந்த 3 கோயில்களிலுமே நம்ம இஸ்லாமிய மக்கள் வந்து படையெடுத்து வந்தவர்கள் இடிச்சு எல்லாம் சேதம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் பொய் சொல்லல, வரலாற்று ஆசிரியர் ரிச்சர்ட் எம் ஏட்டன்கிற அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. 1192 இருந்து 1760 இடைப்பட்ட காலங்கள்ல ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு அதன் மேல் இஸ்லாமிய ஆலயங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இது உண்மை இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் இன்னொரு சான்று அதற்கு இணையாக இன்னொரு சான்று நான் சொல்லிடுறேன். 1695-96 சுஜன் ராய் பந்தாரி அவரும் சொல்றாரு, அவருடைய ஒரு புத்தகத்தில் ராமர் கோயில் இடிக்கப்பட்டது தொடர்பான எந்த ஆதாரத்தையும் அவர் பதிவு பண்ணல. அவர் வேற ஒரு கோயிலை, கேசவராய் கோயிலை அவுரங்கசீப் இடித்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ஆனால் இது போன்ற எந்த கருத்துக்களிலுமே கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம் தான் நீங்கள் ஒரு கோட் பண்றீங்களே தவிர ராமர் கோயில் அயோத்தியில் இருந்தது இடித்தார்கள் என்று எந்த சான்றுகளுமே தெளிவாக கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அவதார புருஷர்கள் பிறப்பதில்லை, அவதாரம் என்றாலே பிறப்பதில்லை அப்படிங்கிற பொழுது அங்கு பிறந்தார் என்ற கருத்தையும் வாஜ்பாய் அவர்களே அப்படி இங்குதான் பிறந்தார் என்பதை உறுதியிட்டு சொல்ல முடியாது என்று சொன்னதையும் அவர் சுட்டிக்காட்டி, நீங்க உங்க தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. இவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது எக்ஸாக்டா இந்த இடத்தில் தான் பிறந்தார் என்று வாதம் செய்து மசூதியை இடித்தது, அதன் பிறகு அங்கே கோயில் கட்ட முயற்சிப்பது, அதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இடிக்கப்பட்டது மசூதி அல்ல, இடிக்கப்பட்டது பழைய கோயில் கட்டடம். அங்கே கோயில் இருந்தது என்பதற்கு நீதிமன்ற ஆதாரம் இருக்கு. நம்ம முன்னாலே சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆதாரங்கள் இந்த அயோத்தியில தான் ராமர் பிறந்தார்ன்றது நம்முடைய நம்பிக்கை. சரி, அங்க இருந்த கோயில் அதனால ராமர் கோயிலா தான் இருக்குன்றது நம்முடைய நம்பிக்கை. அதனால ஒரு தேசத்தினுடைய ஆட்சியே துறந்து காடு புகுந்தவன் ராமன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவரு தன்னுடைய சகோதரனுக்காக புகுனோடும் ஐவரானோன்னு சொல்றாங்க இல்லையா, இஸ்லாமியர்களுக்கான ஒரு பள்ளிவாசலுக்கு அங்க இடிச்சுட்டு கோயில் கட்டியே ஆகணுங்கிறத உள்ளபடியே ராமபிரான் விரும்புவாரா? இஸ்லாமியர்களுக்கான உள்ள பள்ளிவாசல் அது இல்ல. சரி, விட்டுருங்க. அங்க தொழுகை நடக்கல. இல்ல சார், நான் கேக்குறது இஸ்லாமிய கோயிலுக்குள்ள ராமர் சிலையை வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. நான் என்னுடைய தொடர்ந்து அவரு முழுக்க தன்னுடைய ராஜ்யத்தையே துறந்து சென்ற ஒருவருக்காக அவர் விரும்புகிறாரா, அல்லது அவரை பெயரை பயன்படுத்தி அமைப்புகள், மத அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் விரும்புகின்றன அப்படிங்கறத கேள்வியா இருக்குது. நான் நேரத்துக்கு உங்ககிட்ட தான் ஒரு மத அமைப்பு இல்ல. ஒன்னு வந்து சொன்னார் 1925 RSS ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்தாங்கன்னு. அப்போ எல்லாம் எடுக்கல. 1986ல மசூதியை காங்கிரஸ் கையில எடுக்கும்போது தான் விஸ்வ இந்து பரிஷத் உள்ள வருது. அது வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அயோத்தியில இருக்கிற மக்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன. கோவில்களை இடிக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மன்னர்கள் எழுதிய கடிதங்கள் ஆவணங்களாக நான் முடிச்சிடறேன். நேயர்களுடைய கேள்விக்கு போயிட்டு வந்தாலும் நேயர்கள் உங்களுக்கு தான் கேள்விகளை வைக்க காத்திருக்கிறார்கள். நேயர்களுடைய கேள்விகளுக்கு வழிவிடக்கூடிய நேரம் இது. கேள்வி நேரத்தில் நேயர்கள் இணைப்புக்கு வரக்கூடிய நேயர்கள் மிகச் சுருக்கமாக உங்களுடைய கேள்வி யாருக்கானது என்பதை சொல்ல வேண்டும். தனிமனித தாக்குதலோ அநாகரிகமான வார்த்தைகளோ இன்றி மிக நாகரிகமாக உங்களுடைய கேள்விகளை ஆழமாகவே நீங்கள் முன்வைக்கலாம். கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம்.
முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். கோவிலிருந்து உங்களுடைய பெயர், கேள்வி? கோயம்புத்தூர்ல இருந்து ராஜமாணிக்கம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்வி யாருக்கானது? நமக்கு முஸ்லீம் நண்பர்களுக்காக. இஸ்லாமிய நண்பருக்கு, ஹாஜா கனிக்கு. சொல்லுங்க ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்வி. அதாவது சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பைபிள் மற்றும் குரான் வந்து நம்பிக்கை தகுந்தது. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ராமாயணம் மகாபாரதம் கற்பனையான விஷயம் அப்படின்னு சொல்றத எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த தேசம் முழுமையாவே இந்து தேசமா தான் இருந்தது அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம நாட்டுக்கு வந்தவங்க. ஆனா இந்து அப்படிங்கிறது இந்த தேசத்தின் சொந்த மண். அதை எப்படி நீங்கள் மறுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராஜமாணிக்கம், நன்றி. உங்களுடைய கேள்விக்கு மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கங்க. செல்வமணிகண்டன், சேலம். செல்வமணிகண்டன், சேலம். கேள்வி யாருக்கானது? நாம் தமிழர் கட்சியின் திருவாடானை சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு வாழ்த்துக்கள். சுருக்கமாக கேள்வியை பதிவு பண்ணுங்க. அதாவது ராமருக்கு இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ராமர் கோவில் சர்ச்சைக்குரிய இடத்தில் தான் கட்ட வேண்டுமா? சபரிமலையில் இருப்பது போல் ஐயப்பனுக்கு ஒரு கோவில், பாபருக்கு ஒரு மசூதி இருப்பது போல் ராமருக்கும் பாபருக்கும் ஒரு மசூதி வேறு வேறு இடத்தில் கட்டிவிட்டு அதை எல்லோரும் வழிபட விட்டு விட்டால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லையே. சார், இது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சர்ச்சைக்குரிய இடத்தில் ஏன் அந்த கோவிலை கட்ட வேண்டும் என நினைக்கிறார்கள். அவ்வளவுதான். ரைட், உங்களுடைய கேள்வி. இது பாஜகவிற்கான கேள்வியாக எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. மற்றும் ஒரு நேயர். ஹலோ, வணக்கம். இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி? ஹலோ, இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம். திருடேசல் அருண்குமார் சார். அருண்குமார், கேள்வி யாருக்கானது? அதாவது வந்து இப்ப உள்ள இது வந்து எந்த மதமோ எதுவும் கிடையாது சார். முதல்ல வந்து உங்க கேள்வி யாருக்கானது? என்னோட கேள்வி வந்து எங்க மதம் இருக்கு, எங்க ஜாதி இருக்கு, எங்க இருக்கு சொல்லுங்க. சரி, ரைட், நன்றி. உங்களுடைய கேள்வியும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நன்றி. நேயர்களுடைய அழைப்புகளுக்கு, நேயர்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சுருக்கமாக. தோழர் அவர்கள் கோவிலிருந்து கேள்வி என்னன்னா, 2000 ஆண்டுக்கு முந்தைய பைபிளையும் குரானையும் நம்பக்கூடியவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திய ராமாயணத்தை கற்பனை என்று சொல்லலாமா என்றால், முதலில் அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் ஏசாதீர்கள் என்று முஸ்லீம்களுக்கு பிற மத கடவுளர் பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது என்று குரான் தடை விதித்து விடுகின்றது. நான் சொன்னது கற்பனை என்று சொன்னால் நான் என்னுடைய கருத்து அல்ல, சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய ராஜாஜியின் கருத்து, மகாகவி பாரதியாரின் கருத்து. இது போன்ற இந்து மத வேதங்களில் உபநிடதங்களில் ஆழங்கால் பட்ட அறிஞர்கள் அதை கற்பனை என்று சொன்னார்கள். அவர் உங்களுக்கான ஒரு கேள்வி வச்சிருந்தார். அதாவது அவதாரம் என்பது வந்து பிறக்காதது அல்ல, மேலிருந்து கீழே இறங்கி வருவது அப்படின்னு நேர சொல்லிடுறேன். முதல் சுற்றிலேயே அண்ணன் ஆஜாக்கனி அண்ணன் சொன்னாங்க, துளசிதாசர் எழுதிய ராமாயணத்தில் இதை போல ஏதாவது கண்டனங்கள் இருக்கின்றதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்தியில அவர் தான் ராமாயணத்தை எழுதினார். அப்படி கேட்டால் ஒவ்வொன்றுக்கு கேட்கலாம். அதாவது வால்மீகி எழுதியக்கூடிய ராமாயணத்திலே இங்கெங்கே ராமர் கோவில் இருந்ததா இந்தியாவில் என்று ஏதாவது குறிப்பு இருந்ததா அப்படின்னு கேட்கலாம். கம்ப ராமாயணத்தில் இதை போல தமிழ்நாட்டிலே ஏதாவது ராமர் கோவில் இருந்ததாக குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க இருக்கிற வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா நீங்க ஆதாரம் கேட்பீங்களா மாட்டீங்களா? அந்த ஆதாரத்தை கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்போம். அதே மாதிரி தான் இவங்க இஸ்லாமியர் அமைப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு நீங்கள் அனுமதியுங்கள், அப்படி ஏதாவது அது கோவில் இருந்ததாக நீங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக நாங்கள் இந்து அமைப்புகளிடம் கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் அந்த அஃபிடவிட்டை எல்லாம் பரிசீலித்து தான் அதுல ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் துறை ஆய்வு செய்து பல பூஜை பாத்திரங்கள், பல சிற்பங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு இடத்துல எல்லா இடங்களிலும் ஒரு கேள்வி வைக்க. பாகிஸ்தானில் 6 மாதங்களுக்கு முன்பு, நீங்க பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தானில் 6 மாதங்களுக்கு முன்பு அங்கு தற்பொழுது மிகச்சில காலங்களுக்கு முன்பு நிறுவப்பட்ட ஒரு கோவில் இடிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாத குழுக்களால் இடிக்கப்படுகிறது. அந்த இடித்த பிறகு அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, அரசு அந்த இடத்தில் அந்த கோவிலை மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. அரசே கட்டியும் கொடுத்திருக்கிறது. இது பாகிஸ்தானில். என்னுடைய கேள்வி என்பது நீங்க ரொம்ப எளிமையா, இப்போ ராமருக்கு அங்கே நிச்சயமாக கோயில் கட்டியே தீர வேண்டும் அப்படிங்கிறது, அங்கேதான் ராமர் பிறந்தார். அப்படி அந்த நம்பிக்கை நான் உடன்படுகிறேன். அங்கதான் பிறந்தார், ரைட், அங்கதான் பிறந்தார், ரைட், ஓகே, ரைட், அங்கதான் ராமர் பிறந்தார். அது இல்ல, அதை தாண்டி ஒரு ராஜ்யத்தையே துறந்து சென்ற ஒருவர் ராமன். அங்கதான் கோயில் கட்டியே தீர வேண்டும் என்பதில்
ஒரு என்ன அப்படி ஒரு உறுதித்தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இந்த தேசத்திற்கான நன்மைகள் என்னங்கிறது மட்டும் சொல்லுங்க. இந்த தேசத்தினுடைய நீங்க சொன்ன வளர்ச்சிக்கு அங்கு ராமர் கோயில் கட்டுவதால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன விதத்தில் அது பங்களிப்பு செய்யும்? ராஜ்யத்தையே துறந்து சென்ற ராமனை வணங்குவதன் மூலமாக சரி, நம்முடைய சொந்த நலனை சிந்திக்காமல் பிறர் நலனுக்காக உதவ வேண்டும், பிறர் நலனுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை எடுத்துக் கொள்வதற்காக கோவில் கட்ட வேண்டும். அத மயிலாப்பூர்ல கட்டி போய் ராமரை கும்பிட்டா கெட்ட எண்ணங்கள் வருமா? அயோத்தியில கும்பிட்டா நல்ல எண்ணம் வருமா? அதுதான் கேக்குறேன். அது என்ன அரசியல்ங்கிறதா கேள்வியாக இருக்கிறது. தாத்தா வாழ்ந்த நிலத்திலே அவருக்கு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைப்பது எந்த விதத்திலே தவறு? நீங்க ஒரு விஷயம் நம்புறீங்க. அதனால அவர் சேலன் நாயர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, இது பாபருக்கு இன்னொரு இடத்துல கட்டலாமே அப்படி கரெக்டா கேள்வி கேட்டார். அந்த வழக்கை போட்ட இஸ்லாமிய பெரியவர் 95 வயது பெரியவர், அவர் அந்த 95 வயது பெரியவர் இன்றைக்கு மேல்முறையீட்டை வாபஸ் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். இஸ்லாமிய அமைப்புகளுடைய அந்த வற்புறுத்தலால், அவர்களுடைய மிரட்டலால் அவர் வாபஸ் வாங்க முடியாமல் நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட மறுப்பாரு. நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. ராமநாதபுரத்தை கூட ராவணநாதபுரமாக எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ராவணனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் ராமனை ஏத்துக்க மாட்டீங்களா? நான் தெளிவா வந்து ராவணன் எங்கிருந்து நான் அதாவது பல கேள்வி வைக்கிறேன். ராவணன் ஒரு ஆரியன், இவர்கள் சொல்ற ராவணன் ஆரியன், ராமன் ஆரியம், தோழர் ஹாஜாக்கனி சொன்னது போல் இது திட்டமிட்ட கதைகள். ஒரு கதையின் பெயரால் ஒரு இனத்தையே அடிமைப்படுத்தும் போதுதான் எங்களுக்கு சில கேள்விகளை கதையை கொண்டு அடிப்போம் என்கிற பெயரால் தான் தெளிவாக சொன்னோம். ஏன்னா நான் டார்வினுடைய தேரியை நம்புகிறவன். டார்வின் மனித இனம் தோன்றி 5 லட்சம் ஆண்டுகளோடு ஆயிருக்காது என்று சொல்கிறான். இவருக்கு நிரூபிக்கப்படாத ஒன்றது. ஆனால் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பும் 7 லட்சம் ஆண்டு முன்பும் திரதாயுகத்திலே ராமன் பிறந்தான் என்று இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் நம்புகிறது. ஆனால் உலகம் டார்வினை கொண்டாடுகிறது. மனித இனம் தோன்றி 50,000 ஆண்டுகள் கூட ஆயிருக்காது. ஆனால் இவர்கள் ராமன் என்கிற இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ ஆதரவானவர்கள், மனித நேயத்துக்கு ஆதரவானவர்கள் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இவர்கள் ராமர் என்று ஒரு மனிதர் நிறுத்தும் போது அதற்கு எதிராக கருப்பாக அரக்கனாக ராவணன் என்பதை நிறுத்துகிற போது, ஒரு பண்பாட்டு கதையாக வருகிற போது அந்த பண்பாட்டு கதையை தூக்க வேண்டிய தேவை நெசசிட்டி எங்களுக்கு. ஒரு கருத்தை சொல்றேன். ராமாயணத்தின்படி ராவணன் பிராமணன். ராமாயணத்தின்படி ராவணன் பிராமணன், இந்த விவாதத்தை 2 மணி நேரம் வைத்தாலும் கூட நான் பேச ராமாயணத்தின்படி நீங்க பேசணும். ராவணன் பிராமணன். ஒரு கேள்வி வந்துடுறேன். ஒரு பிராமணன் இன்னொரு ஆடவனுடைய மனைவிக்கு ஆசைப்படுவானா? மனிதனுக்கு உண்டான பண்பை நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஒரு பிராமணன் இந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இது கதைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அதில் இவர் ராமர் என்கிற கேரக்டர், ராமர் என்கிற ஒரு மனிதரை இவர் முன்னிலைப்படுத்தும் பொழுது குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்களை இவர் இழிவுபடுத்துகிற காரணத்தால் நாங்கள் ராவணன் என்கிற ஒரு அதிகாரத்தை எடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நாங்கள் தெளிவாக நம்புகிறோம், கடவுளுக்கு மொட்டை போட்டால் முடிதான் வளரும், மூளை ஒருபோதும் வளராது. ராமனை அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். நிறைவு கருத்தாக இந்த நிறைவு நம்ம தீர்வை நோக்கி வந்துட்டோம். இன்னும் 5 நிமிடங்கள் தீர்வை நோக்கி வந்திருக்கோம். விவகாரத்திற்கு தீர்வாக நீங்கள் நினைப்பது எது? சட்டப்பூர்வமாக, அதாவது சட்டப்படி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறதா? நிச்சயமாக சட்டப்படி தீர்வு காணணும். இந்த வழக்கை தொடர்ந்த முகமது அன்சாரி அவர்களே, நான் இந்த வழக்கை மீண்டும் தொடரப்போவதில்லை, அங்கே ராமலாலாவுக்கு கோயில் கட்ட வேண்டும் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னால உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மகளிர் அமைப்பு அவாமி ஹிந்து பார்ட்டி, அவாமி முஸ்லிம் பார்ட்டி, அந்த அமைப்புமே நாங்க வந்து அங்க கோயில் கட்டணும்னு சொல்லி பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக அங்கே ஆலயம் எழுப்பப்படட்டும், நாடு முழுவதும் இந்து ஒற்றுமை நிலவட்டும், இந்து முஸ்லிம் ஒற்றுமை நிலவட்டும். அது உங்களுடைய நிறைவு கருத்தாக. பிறருடைய இடங்களை அபகரிப்பதற்கு இந்துக்கள் என்ற அடைமொழியை பயன்படுத்தி என் அன்பு இந்து சகோதரர்களை கேவலப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு நல்ல இந்து பிறருடைய இடத்தை அபகரிக்காதவன். அதனால் இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த முயற்சிகளை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு முஸ்லீமாக. அடுத்ததாக
இந்த இடம் முதல்ல சட்டப்படி பேச வேண்டும். நம்பிக்கைப்படி பேசுவதாக இருந்தால் விடிய விடிய பேசலாம். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய நாடு விடுதலை அடையும் பொழுது எவை என்னவாக இருந்தனவோ அவை அவ்வாறு இருக்க வேண்டும். இப்போ தாஜ்மஹாலில் சிவன் கோவில் இருக்கிறது என்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஆயிரக்கணக்கான புத்த விகாரங்கள் எங்கே? தமிழ்நாட்டின் 50 காப்பியங்கள் பௌத்த சமண காப்பியங்கள் தான். அந்த ஆலயங்கள் எல்லாம் எங்கே? அவை யாரால் இடிக்கப்பட்டன? நாகப்பட்டினத்தில் இருந்த சமண விகாரம் இடிக்கப்பட்டு போகும்போதுதான் பொருள் வைத்த சேரி என்று திருமங்கை ஆழ்வார் இடித்தார் என்று இருக்கின்றது. நீங்கள் வரலாற்றை பின்னுக்கு இழுத்து மக்களை பின்னால் இழுத்து விடாதீர்கள். பல்லாயிரம் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இரவு பட்டினியோடு உறங்குகின்ற ஒரு தேசத்திலே இது பிரச்சனை அல்ல. ஒரு டைட்டில் சூட் பாபர் மசீத் யாருக்கு சொந்தம் என்பதற்கு எது ஆதாரமாக இருக்க முடியும்? 1947 டிசம்பர் 22 வரை அங்கே தொழுகை நடந்தது. அன்று இரவு வன்முறையாக உள்ளே சிலைகள் வைக்கப்பட்டன. அந்த சிலைகளை ஜவஹர்லால் நேரு எழுதிய கடிதம் கோவிந்த வல்லப பந்த் என்பவரால் முதலமைச்சரால் புறக்கணிக்கப்பட்டது. சிலை வைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவருடைய கருத்தையும் மீறி அங்கே மதவெறி சக்தி. எந்த புதிய விவாதத்திலும் போவதற்கான நேரம் இல்லை. ஏற்கனவே நேரம் 2 நிமிடங்கள் கடந்துவிட்டது. நன்றி. நேரம் கடந்துவிட்டது. 4 பேரும் தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த விவாதமும் ஒரு புள்ளியில் முற்று பெறுவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். அதுவும் இந்த விவாதம் நிச்சயமாக ஆண்டாண்டு காலமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு புள்ளியில் நிறைவு பெறுவது என்பது இயலாத காரியம் தான். நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள். 4 மிக்க நன்றி. சமூக வலைத்தளங்கள் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும், தொலைபேசியின் வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும், பார்த்து ரசித்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இது போன்ற சர்ச்சைகள், பிரச்சனைகள் மதம் சார்ந்து வரக்கூடிய நிலையில் அடிப்படையில் ஒரு விஷயத்தை மிக உறுதியாக சொல்ல முடியும். அன்பே சிவம் என்பதுதான் சைவம் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதித்துக் கொண்டிருக்கின்றன. அன்பை தாண்டி எந்த மதமும் எதையும் போதிப்பது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அப்பாற்பட்டு ஏன் இது போன்ற பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன? கடவுளின் பெயரால் மனிதர்கள் வேறு பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்ற அச்சம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு விடக்கூடாது. அதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை மட்டும் நினைவுபடுத்தி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.